Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழ்நாடு ஜனநாயகத்தை காத்துள்ளது என்று தமிழச்சி தங்கபாண்டியன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திமுக கூட்டணி 40 இடங்களில் வென்றும் பயனில்லை என கூறுவோருக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் பதிலளிக்கும் வகையில் இந்த பதிவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றியுள்ளது, மக்களே முக்கியம் என்பதை காட்டியிருப்பதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனோட இந்த பதிவில் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருந்த நிலையில் பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனம் வைத்திருந்தார்கள். 40 தொகுதிகள் வென்றிருந்தாலும் திமுக கூட்டணி எதுவும் செய்ய முடியவில்லை என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் தாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜகவுக்கான நெருக்கடியை இந்த தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக மாநில கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக பதிவை ஏற்படுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பாஜக இதற்கு முன்பாக அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இருந்தது. ஆனால் தற்போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடு மாறி இருக்கிறது. இதெல்லாம் தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் அடிப்படையிலே இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பதிவை தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கான முக்கியத்துவம் என்பதை உணர்த்தியிருக்கிறது. அதை இந்தியா கூட்டணியில் இருந்து தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஏற்கனவே விமர்சனத்தை முன்வைத்த பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழச்சி தங்கபாண்டியனுடைய பதிவு இருந்திருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா தமிழ்நாடு ஜனநாயகத்தை காத்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த பதிவில் சொல்லியிருக்காரு. வேறு பல விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலையும் திமுக வென்றிருப்பது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும்னு கூறியிருக்காங்க. எந்தெந்த வகையிலெல்லாம் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிற விஷயங்களை பட்டியலிட முடியுமா ராஜ்குமார்? அதாவது இதில் தமிழச்சி தங்கபாண்டியன் குறிப்பிட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தாலும் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளை நம்பியே ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பாஜக நினைக்கக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வர முடியாது. கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும் என்ற பதிவின் அடிப்படையிலே அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக எதிர்கட்சிகள் பல்வேறு எதிர்ப்புகளை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தாலும் சில சட்டங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இதெல்லாம் எதிர்க்க முடியாத சூழல் இருந்தது. தற்போது பாஜக இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே முடியும் என்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது பாஜக நிச்சயமா திமுகவோட வெற்றியை விமர்சிக்கிறவங்களுக்கு பதிலளிக்கிற விதமா தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த பதிவை வெளியிட்டிருக்காரு. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.